அவனை சங்கிலியினாலே கட்ட ஒரு நாளும் கூட ஒருத்தரால முடியாம இருந்தது. அவன் அநேக தரம் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறையிலும் இருந்து கூச்சலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டு அவனே அவனை வருத்தி கொண்டிருந்தான். அவனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. சங்கிலியை கட்டி கொண்டிருந்தான். அவன் இருப்பிடம் எங்க இருந்தது? சுடுகாடு. கல்லாறு இருந்து சுடுகாடு. சுடுகாடு மலைப்பகுதியில அப்படியே வனாந்தரத்துல தனிமையாய் சுத்தி இருந்தான். அவனே அவனை காயப்படுத்துவான். இரவுதோடு கத்தி குஞ்சலிட்டு வாசிப்பான். எப்போதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறையிலும் தூக்கிவிட்டு கல்லுகளினாலே காயப்படுத்திக் கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு என்ன பண்ணான்? ஓடி வந்தான். அவன் எப்படி இருந்தான்? சுயநலம் இல்லாம இருந்தான். அவன் என்ன செய்யறான்னு அவனுக்கே தெரியாம இருந்தான். அந்த நிலையில் இயேசுவை கண்டு ஓடி வந்தான். யாரெல்லாம் நீங்க இந்த நாளில் தேவனை தேடி ஆலயத்தில் ஓடி வந்திருக்கீங்களோ, உங்களுடைய சூழ்நிலைகள் நெருக்கங்கள் சொல்ல முடியாமல் இருக்கலாம். அநேக பார்வைக்கு அற்பமாய் தெரியலாம். தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மனிதன் அவன் சுய நினைவும் இல்லை, ஆனாலும் இயேசுவை பார்த்து ஓடி வந்தான். அவனை வாசிப்பான். ஓடி வந்து அவனை பணிந்து கொண்டான். இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உனக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு மிகவும் சத்தமிட்டு சொல்றான். அவர்கிட்ட அவருக்கே ஆணையிடுறான். என்னை ஏன் வேதனைப்படுத்த வந்தீர்? 7வது 7வது வசனமா 8 வாசிங்க. அவரை நோக்கி, அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ. எப்போ புறப்பட்டு போ சொல்றாரு? நம்ம வீட்டிலே உட்காந்து வருமா? வீட்டிலேயே நம்ம அமர்ந்திருந்தா, நம்ம சொந்த வேலையே பார்த்திருந்தா, நம்மளை சுத்தி இருக்கிற பிரச்சனைக்கும் போராட்டத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்குமா? இயேசுவை தேடி வந்தான். அவன் சுயநினைவே இல்லை, ஆடை இல்லாம சுத்தி நின்றான். ஓடி வந்து பணிந்து கொண்டான். நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஓடி வந்து பணிந்து கொண்டிருக்கிறோம். தேவனை ஆராதிச்சோம், துதிச்சோம். நம்மளுடைய வேதனைகள் சூழ்நிலையில் தேவன் அறிவார். அவருடைய பார்வையிலே இந்த நிலையில் இந்த மனிதன் இருக்கான்னு புரிந்துதான் அவனுக்கு. வாசிங்க. அப்போது அவர் அவனை நோக்கி, உன்னுடைய பேர் என்னன்னு கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேக ஒரு மனுஷன் இந்த நிலைக்கு தள்ளுனா, அநேக ஆவிகள் ஒரு மனுஷன் இருந்தா, அவனை சூழ்ந்து கொண்டு அவன் ஆவிகளோட கட்டுப்பாட்டில் இருந்தா, அவன் செய்யறது தெரியாது. அவன் என்ன நிலையில் இருக்குன்னு அவனுக்கு புரியாது. வாசிமா, என்னுடைய பேர் லேகியோன் என்று சொல்லி தங்களை துரத்திவிடாதபடி மிகவும் வேண்டிக் கொண்டான். அதனால அந்த அந்த ஊர் மக்களை விலக்கி, அவன் அந்த ஊரிலிருந்து விலக்கி தான் அவனை வெளியே வச்சிருக்காங்க. ஆனா அந்த ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவனை கேட்டாரு,
வந்து கேட்டதும் பதில் செய்யறார் தேவன். வாசிங்க. அப்போது அவ்விடத்திலே இளையர்கள் அநேக பன்றி கூட்டம். எவ்வளவு பன்றி கூட்டங்க? அநேக. வாசிங்க, அடுத்த வாசிங்க. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி பன்னி கூட்டத்துக்குள்ளே போகும்படிக்கு அவருக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று வேண்டிக் கொண்டன. இயேசு அவர்களுக்கு உத்தரவு கொடுத்தா, அவர் உத்தரவு கொடுத்தா ஆமென்றும் சொல்லுங்கள. ஆமென்றும் ஆகும். அவர் வார்த்தையால் எல்லாம் ஆகும். அவர்கிட்ட விசுவாசம் இருக்கா, நம்பிக்கை இருந்தா நான் தேவை. கேட்கணும். அவன் அறியாமே வந்து ஓடி இருந்தான். இயேசுவே ஓடி வந்து கிட்ட வந்து பிசாசு பேசுறது அடுத்த காரியம். ஆனா வரணும், வந்து எங்கேயோ உட்காந்து நம்ம தேவன் சுகம் கொடுக்குன்னு சொல்றது ஒண்ணுமே புரிதல் இல்லை. ஆலயத்துக்கு வந்திருப்பேன் அவர் நம்ம கேட்கலாம், ஆண்டவரே உங்களை தேடி நான் ஆலயத்துக்கு வரேன், இந்த குடும்பத்தினுடைய குறைகளை நீங்க உங்களுக்கு தெரியலையா, எங்க வேதனைக்கு புரியலையான்னு கேட்கலாம். தேவன் மனதிற்கு தெய்வமா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனம் வாசிமா. அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிக்குள்ளே போகின. ஏறக்குறைய எத்தனாயிரம் பன்றி? 2000 பன்றிக்குள்ள. அப்புறம் எத்தனாயிரம் குடல்? சொல்லுங்கள. 2000 பேய் ஒரு மனுஷனை கட்டி இருந்தது. 2000 பேய் கட்டிட்டா அந்த மனுஷன் எப்படி இருப்பான்? மனுஷனாவே இருக்க மாட்டான். அதான் சங்கிலி அறக்கிறான், விலங்குகளை அறக்கிறான். அவன் ஊரே பயந்து விலக்கி அவனை சுடுகாட்டு வச்சிருக்காங்க. அமேன். வாசிக்கணுமா? ஓடி கடலில் பாய்ந்து கடலில் அழித்து மாண்டது. பன்றிகள் மேய்த்தவர்கள் இது ஓடி இதை பட்டணத்தை சுற்றுப்புறங்களிலே அறிவித்தார்கள். அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவிடத்தில் வந்து, லேகியோனான பிசாசு எப்படி இருந்தான்? வாசிங்க. அப்ப முன்னாடி எப்படி இருந்தான்? வஸ்திரம் இல்லாமல் இருந்தான். பிசாசு பிடியில் இருக்கிறப்போ எப்படின்னா வஸ்திரம் இல்லாமல் இருந்தான். ஆனா இப்ப எப்படி இருக்கான்? எல்லாவற்றையும் அந்த 2000 பேய்களை தேவன் விரட்டி எல்லாம் அவனை கல்வி பரிசுத்தப்படுறது எப்படி ஆயிட்டாங்க? வசந்த அணிந்து எப்படி இருக்கான்? சிறுபிள்ளை போல அமர்ந்திருக்கிறான். இதை யாரு பார்த்தது? வாசிங்களேன். புத்தி தெளிந்து இருந்ததை கண்டு பயந்தார்கள். அவன் பைத்தியமாக இருக்கிற போது பயந்தாங்க. அவன் சுகமடைந்து அவன் நல்லா உட்காந்து அப்பவும் பயப்படுறாங்க. ஏன் சொல்ல? அதை விட மோசமா இருந்திருக்கான். ஜனங்க பயப்படுறான், நல்லாயும் பயப்படுறான். அவன் எப்படி இந்த கொடூரமா இருந்திருப்பான்? அவன் என்ன செய்யறான்னு அவனுக்கு தெரியாம இருப்பான். எதாவது தெரியாம 15 ஆச்சு 16 வருஷம். அவங்களோட அறிவு எப்படி இருக்கு? இவ்வளவு கடுமையா ஒரு மனுஷன் இருந்து எல்லா ஊரே பார்த்துட்டு அவன் மனுஷனாய் உட்காந்து ஒரு தேவன் என்ன சொல்றாங்க? தேவன் சுகம் கொடுத்தாரு. அவரை பார்த்து பயந்து என்ன சொல்றாங்க? இங்க இருந்து போயிடுங்கன்றாங்க. இங்க இருந்து போயிடுங்க. அனைத்து நிலையில் நம்ம வந்து ஆண்டவரை மறுதளிக்கிறோமா இல்லையா? சொல்லுங்களேன். எதெல்லாம் அருவருப்ப மீறி அறியாமலே இதுதான் நம்மளுக்கு முன்பாக, நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாம, நம்மளுக்கு விரோதமா பல ஆவிகள் வந்து நம்மளுக்கு கிரியை செய்யுது.
மனுஷன் நல்லவன் தான். மனுஷனுக்கு தெரியாத விஷயங்கள் திடீர்னு கோபமா பேசுறான், திடீர்னு ஏதாவது பண்றாங்கன்னா நல்லதானே பேசுறாங்க. ஏன் டென்ஷனா வராங்க, ஏன் வராங்க? அது ஒரு ஆவி. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஆவி. 2000 ஆவி ஒரு மனுஷனை பிடிச்சிருந்ததுன்னா அப்போ நம்மளுக்கு கண்ணுக்கு மறைவா நிறைய காரியங்கள் இருக்கு. நம்ம ஜெயம் என்ன பண்ணோம்? ஜபத்தோடு எப்படி நாமம் நம்ம நாவல் இருக்கிறப்போ, தேவனுடைய நாமம் நம்ம சிந்தையில் இருக்கிறப்போ, தேவனுக்கு ஒரு இடத்தை கொடுத்து நம்ம இதயத்தில் வைத்திருக்கிறப்போ அவையெல்லாம் உங்ககிட்ட வராது. இங்க போனா உங்களுக்கு அழிவு தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 19 வாசிங்க. பிசாசு பிடித்தவன் அவரோடு கூட இருக்கும்படி அவன் நன்றி வந்துச்சு. தேவனை நம்ம ஜீவனை கொடுத்து பாதுகாத்தாரு, நம்மளோடு கூட வரணும்னு கேட்கிறான். வாசிங்க. தனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல் நீ உன் இனத்தாரிடத்திலே வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கின உனக்கு செய்தவைகள் எல்லாம் அவர்களுக்கு நம்ம அறிவிக்கிறோமா? கொஞ்சம் பாருங்க. நம்ம கர்த்தர் நம்மளுக்கு செய்யற காரியங்கள் தான் நம்ம சொந்த பந்தங்களுக்கு போய் சொல்றோமா? ஆண்டவரே சுகம் கொடுத்தாரு, தேவனுக்கு சுகம் கொடுத்தாரு, தேவனுக்கு ஜீவனை கொடுத்தாரு, தேவன் இந்த நிலையிலிருந்து என்னை பாதுகாத்தாரு, என்னை வாழ வைத்தாருன்னு சொல்றோமா? தேவன் என்ன விரும்புறாரு? மனித வசனம் சொந்த வாசிப்பாங்க. சுகத்தை கொடுக்கிறாரு. நீ உன் இனத்தாரிடத்திலும் உன் வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கின செய்தவைகள் எல்லாம் அவருக்கு தேவன் சுகம் கொடுத்தாரு சொல்றாரு. அப்ப தேவன் விரும்புகிற காரியம் தான். உனக்கு நன்மை செய்தாலும் அதை சொல்லணும். சொல்றோமா? தேவன் விரும்புகிற காரியம்னா என்னோட நீ வராத, நான் செய்த நன்மையை போய் சொந்தம் பந்தங்களுக்கு சொல்லுகிறாரு. இப்ப சொல்றோமா? அது சின்ன காரியமா இருக்கட்டும், பெரிய காரியமா நம்ம நன்றியோடு கூட உறவினர்கிட்ட பார்க்கிற நண்பர்களோட சொல்லணும், ஷேர் பண்ணணும். தேவனுடைய நாமம் எப்படி தெரியும் அவங்களுக்கு? தெரியாத ஜனங்கள் வந்து எப்படி இருக்காங்க? சிக்கல்களிலும் போராட்டத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு விடுதலை பண்ண நம்ம என்ன சொன்னோம்? தேவன் செய்த அற்புத அடையாளத்தை வந்து நம்ம சொல்றோமான்னு நம்ம கொஞ்சம் நம்மள ஆராய்ச்சி பார்த்துக்கணும். அல்லேலூயா. சொல்றது விளங்குங்களா உங்களுக்கு? தேவனின் நன்மை மாத்திரம் பெற்றுக்கொண்டு நம்ம மாத்திரம் இருக்கக்கூடாது. நம்மள போல இருக்க சகோதரர்கள் சகோதரிகள் சொந்தங்கள் பந்தங்கள் உற்றார் உடனடியாக எல்லாருக்கும் தேவன் செய்த அன்பை சொல்லி அவர்களையும் வந்து இந்த நெருக்கத்திலிருந்து நம்ம வெளியே கொண்டு வரது என்ன பண்ணணும்? தேவனை காட்டணும், தேவன் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எத்தனை வாசிங்க? 20 வாசிங்க. அந்தபடியே அவர் போய் இயேசு தனக்கு செய்தவைகள் எல்லாம் நெக்கோபலியின் நாட்டில் பிரஸ்தாபப்படுத்தினார், சொல்ல தொடங்கினார். அதுதான் நம்ம வேலை. தேவனை அறிந்து நிறைய பேர் பண்ற தவறு அப்படிதான். தேவன் சுகம் கொடுத்துருவாரு, தேவன் விடுதலை கொடுத்துருவாரு, தேவன் உயர்த்திட்டே வருவாரு. உயர்த்த 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 சொல்ல செய்ய செய்ய நம்ம சொல்லிட்டே இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் தேவன் செய்கிறப்போ நம்ம சொல்லிட்டே இருக்கணும். அதுதான் அவர் சொல்றாரு. சொந்த மதங்களுக்கு நீ சொல்லு, என் கூட வராதுன்றாரு. அப்ப இதுல நம்மளுக்கு என்ன கத்துக்கணும்? தேவன் செய்த நன்மையை நம்ம போய் சொல்லணும். சொல்லாம இருக்குது அது தேவனுக்கு விருப்பமில்லாத காரியம். அடுத்த நன்மை எப்படி நம்ம கிட்ட வரும்? செய்வார். சின்ன விஷயமாக சொல்ல கத்துக்கணும். தேவனுக்கு சோத்திரம், தேவன் செய்யான்னு சொல்ல கத்துக்கணும். ஒரு ஆளுக்காக சொல்ல கத்துக்கணும். புரியுதுங்களா? கர்த்தருக்கு சோத்திரம். அல்லேலூயா. வாசிங்கம்மா. எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். புரியுதா? 21 வாசிங்க. அடுத்த
மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்திலிருந்து திரளான ஜனங்கள் அடுத்த ஊருக்கு வராரு. அவர் அதோட நின்றுல ஒரு இடத்துல தேவனை அடைக்க வைக்க முடியாது, ஒரு மனுஷனோடு கூட அடைக்க வைக்க முடியாது. எல்லாரோடும் பகிர்ந்து போறாரு, எல்லாருக்கும் அவர் வெளிப்படுத்துறாரு. ஒரு மனசுக்கு மாத்திரம் இயேசு சொந்தம் நான் சொல்ல முடியாது, எனக்கு மட்டும்தான் சொந்தம். எல்லாரும் தன் பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டு நினைத்த தெய்வம். அந்த ஊருக்கு வேற ஊருக்கு போய் படகுல போய் அங்க போனோம்னு என்ன பண்ணுது, திரளான கூட்டங்கள் வருது. அங்கே நான் சொல்ல பாருங்க, வாசிங்க. அப்போது ஜெப ஆலயங்களிலே வந்து அவரை கண்டவுடனே அவருடைய பாதத்தில் விழுந்து, என்னுடைய குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவர் ஆரோக்கியமாகும்படி நம்ம என்ன செய்யணும்? ஒருத்தர் பலவீனமா இருந்தா என்ன பண்ணணும்? எங்க வந்தாரு? அவர் வந்து என்ன பண்ணாரு? அவரு இயேசுவின் பாதத்துல வந்து விழுந்து ஜெபிக்கணும். எவ்வளவு எளிமையா கத்துக்கிட்டாரு பாருங்க. இயேசுடைய பாதத்துல வந்து பிறருக்காக, தீனிகள் வியாதியில் இருக்கிறவங்களுக்காக, மருத்துவமனைகளுக்காக வந்து இயேசுடைய பாதத்துல வந்து விண்ணப்பம் செய்யணும். ஆமென். எப்படி உங்களுக்கு எப்படி சிறு குழந்தைகள் புரியுற மாதிரி எழுதிட்டாரு. வாசிங்க. நீர் வந்து அவர் மீது கையை வைத்து, அப்பொழுது விசுவாசம், தகப்பனுடைய விசுவாசம், நம்பிக்கை. நீங்க வந்தா போதும் ஆண்டவரே. நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே நீ அந்த மனிதன் நினைத்தா போதும் ஆண்டவரே. சமயத்துக்கு மாத்திரம் தேவையில்லை, தூரத்துக்கும் தேவனாக இருக்கீங்க ஆண்டவரே. இந்த சகோதரிக்கோ சகோதரிக்கோ அந்த வியாதியோடு இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறதா நிலையை நீங்க மாற்றி சுகத்தை கொடுங்க. அவர் சாட்சியிட தக்க. ஆமென். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. பிழைப்பான் என்று வேண்டிக் கொண்டான், அவர் அவரோடு கூட போனார். திரளான ஜனங்கள், அடுத்த சொல்லுங்க பாருங்க. திரளான ஜனங்கள், திரளான கூட்டமா ஜனங்கள் அவர் பின்னாடியே போறாங்க. வாசிங்க. அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாலும் ஒரு ஸ்ரீ அநேக வைத்தியராலே மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டான எல்லா பணமும் செலவழிக்கிறார். சகோதரி, ஒரு நிமிஷம். உங்களுக்கு எல்லாருமே நம்ம சகோதரி தான் இருக்கீங்க. நீங்க எல்லாரும் தாய்மா இருக்கீங்க, சகோதரிகள். உங்களுக்குள்ள பாடு, பெரிய பாடு உங்களுக்கு தெரியும். அந்த பாடுதான் நெருக்கப்பட்டு அநேக பணம் செலவு செய்து அநேக மருத்துவர்களால் கைவிடப்பட்டு அந்த அப்படி இருக்கிற ஒரு சகோதரி என்ன பண்ணாங்க? வாசிக்குமா? சற்றினம் கொஞ்சம் கூட குணம் அடையாம அந்த எப்படி இருக்க முடியும்? உங்களுக்கு புரியும் அந்த நிலை எப்படி இருக்கு. எங்கேயுமே போக முடியாது, எங்கேயுமே செய்ய முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது. அது ஒரு கொடுமையான ஒரு நிலை. அது காலத்துக்கு அந்த நிலையில தான் எப்படி இருக்கு அந்த சகோதரி நிலை. வாசிங்க. அதிக வருத்தப்படுகிற போது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நானோட ஒரு வஸ்திரங்களாவது ஆடையாவது துணியாவது தொட்டு சுகமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டார். வஸ்திரத்தை தொட்டதை நான் தொட்டா விசுவாசம் பாருங்க. அவர் என் மேல கை வைக்கிறாரே இல்லையோ, என்னை பார்க்கிறாரே இல்லையோ, ஆனா அந்த நிலையில இருக்கிறவங்க யாருமே வந்து நேருக்கு நேர் பார்க்கணும் நம்மளை தொடர்ந்து விரும்ப மாட்டாங்க. ஆனாலும் அந்த சகோதரி விசுவாசம் பாருங்க. அவர் வஸ்திரத்தையாவது நான் தொட்டு, அவருடைய துணியாவது தொட்டு நான் சுத்தம் பெறுவேன் விசுவாசம், நம்பிக்கை. வாசிக்குமா? உடனே அவருடைய உதரத்தின் ஊழல் நின்று போயிட்டது. அதோட வஸ்திரத்தை தொட்டாலே அவருடைய வியாதி மறைந்தது.
காரணம் என்ன? ஒரே ஒரு விஷயம் தான், அவங்க நம்பிக்கை, விசுவாசம். நேற்று இருந்து எல்லாம் நீங்க அநேக இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க எல்லா இடம் போயிருப்பாங்க, எல்லா இடம் போய் பார்த்துருப்பாங்க, எல்லா மருத்துவரும் பார்த்துருப்பாங்க, எல்லா மருத்துவரும் கைவிட்டு இருப்பாங்க. தேவன் இயேசு வரப்போ, பரம டாக்டர் வரப்போ அற்புதமா தேவன் சுகம் கொடுப்பார். எல்லா டாக்டரையும், அந்த டாக்டரே படித்த டாக்டர் நம்ம டாக்டர். ஆமென். அல்லேலூயா. டாக்டருக்கெல்லாம் டாக்டர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எல்லா இடம் சுத்தி ஃபைனலா தான் வரும். அதே போல சகோதரி, இந்த பணம் எல்லாம் வீணா போய் எல்லாம் போயிட்டு கடைசியா அந்த ஃபைனலா வந்து வஸ்திரத்தையாவது தொட்டு நான் சுகத்தை பெற்றுவே அந்த நம்பிக்கையோடு தொட்டதுனால உடனே வாசியம், உடனே தொட்டவுடனே உடனே உதரத்தில் ஊழல் நின்று போயிட்டு அவருடைய கரம் பட்ட எவ்வளவு வல்லமை இருக்கா, அவருடைய ஆடைக்கு எவ்வளவு வல்லமைனா அவருடைய கரத்துக்கு, அவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய வல்லமை இருக்கும். புரியுதுங்களா? நம்ம ஒரு குறைச்சி மதிப்பிடுறோம். எல்லாம் நம்ம முன்னாடி எப்படி இருந்தோம் உங்களுக்கு தெரியும். எல்லாம் ஒரே தேவன், இவர் வந்து சர்வவல்ல தேவன், எல்லா நாமத்துக்கும் மேலான தேவன். அல்லேலூயா. எல்லா நாமத்துக்கும் சகலத்தையும் படைத்தவர், வானத்தையும் பூமியும் கடல் நீர் நெருப்பு எல்லாவற்றையும் படைத்தவர். ஆமென். அல்லேலூயா. அவருக்கு எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் உண்டு. நம்ம குறைத்து மதிப்பிடுறதுனால வந்து நம்ம கிட்ட விசுவாச குறைவினால நம்ம எப்படி காலதாமதம் ஆகுது, வாழ்க்கையில எதிர்பார்க்கிற காரியங்கள் காலதாமதம் ஆகுது, லேட் ஆகுது. காரணமே நம்ம தான். புரியுதுங்களா? கொஞ்ச நேரம் விசுவாசி அப்படி மறந்துடுவாங்க. நிக்கணும், ஒரே இடத்துல நிக்கணும். நான் வந்து எது நடந்தாலும் தவிர நான் பின்வாங்க மாட்டேன். ஆண்டவரே, நான் எந்த நிலையில் வைத்தால் நீங்க தான் நிக்கிறப்போ அப்பதான் வெளிப்படுறோம். ஆமென். நின்று பாருங்க. எந்த தெய்வமும் என்னை சோதித்து பார்த்து சொன்னதே கிடையாது. தன் விழாவிலே அவங்க சீடர்கள் என்ன சொல்றாரு? விழாவில கை போட சொல்றாரு, போட்டு பாருங்கன்றாரு. விளங்குங்களா? எந்த தெய்வமும் என்னை சோதித்து பார்த்து சொல்லாரு, என்னை செக் பண்ணி பாருங்கன்னு சொல்றாரு. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒன்றிதான் இந்த வல்லமையான வார்த்தை, இந்த வார்த்தையை கொண்டு நம்மளுக்கு வந்து சுகம் கொடுக்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா. அட்டவசம் வசிக்குமா? அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன்னுடைய சரீரத்தில் உணர்ந்தால் உடனே இயேசு தம்மிடத்தில் இருந்து வல்லமை புறப்பட்டதை தனக்குள்ளே அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என்னுடைய வஸ்திரத்தை தொட்டது யாரு? நீங்க வந்து அவரை வந்து நீங்க பார்க்கலாம், இல்ல ஜபத்தில் இருக்கிறப்போ நீங்க பார்க்கலாம், அவருடைய குரல் கேட்கலாம். நான் சொல்றது போய் சொல்லுங்க, குரல் கேட்க முடியும். இந்த குரல் எப்ப கேட்க முடியும்னா உங்களுடைய ஊக்கமான ஜபம் தான் கேட்க முடியும். அந்த குரலில் மென்மையான குரல், மென்மையான ரொம்ப ஆடமா இருக்காது, சத்தமா இருக்காது. அது நம்ம வந்து நம்ம இதயம் உடைந்து நம்ம கண்ணீர் விடுறப்போ தேவன் நம்ம அருகில் வந்து கேட்கிறார், நம்ம ஆட்சி கேட்கிறார். அந்த நிலையில் இருந்தவருக்கு தெரியும், ஜெபித்து ஜெயம் பெற்றவருக்கு தெரியும். உன் வார்த்தை கொடுப்பார், இதை பதில் செய்வார். நீ ஜெபிச்சு எழுதுகிறப்பே நீ சமாதானமா எழுதுகிற. அப்போ நம்முடைய ஜபத்தை தேவன் கேட்டார் என்று ஒரு கன்ஃபார்ம் ஆகும். இப்படிதான் நம்ம வளர்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வளர்த்துக்கணும்னா அப்படிதான் விசுவாசம் வளரும். ஒரே நிலையில இருக்கக்கூடாது, திருப்பிள்ளை போல இருக்கக்கூடாது. அடுத்த நிலை யாராவது சொல்றாங்க அந்த காரியத்தை ஜெபிக்கிறது, அதுக்காக ஜெபிங்க. அதுக்கு தான் நம்ம சொல்றாங்க. நம்ம கிட்ட அவங்களோட வேலையில யாருன்னு சொல்லிட்டே இருப்போம். அப்படி இருக்கக்கூடாது. உங்க நம்பிக்கையோடு வந்து நீங்க ஜெபிப்பீங்க. நீங்க வந்து ஆண்டவருக்குள்ள ஆண்டவர் மக ரெண்டு நினைச்சுதான் வந்து உங்களுடைய காரியங்கள்லாம் வந்து பகிர்ந்து கொடுக்குறாங்க. சில விஷயங்கள் சொல்ல முடியாத விஷயத்தை கூட வந்து சொல்றாங்கன்னா ஏன் சொல்றாங்க? எனக்காக சகோதரி விசுவாசம், நம்பிக்கை. அந்த நம்பிக்கை விசுவாசத்தை நம்ம கீழே போட்டு நினைச்சிடக்கூடாது.
புரியுதுங்களா? அவங்களுக்காக ஜெபிங்க. அநேக பேர் நீ ஜெபிக்கிறப்ப அநேக பேர் உங்களை தேடி வருவாங்க. அநேக பேர் ஒரு குடும்பத்தின் காரியங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அக்கா இப்படி இருக்கு, சகோதரி இப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு கேட்பாங்க. அப்பவே நீங்க நினைக்கலாம், தேவன் நீ ஜபத்தை கேட்கிறார், பதில் செய்கிறார் நினைக்கலாம். அநேக பேர் உங்களுக்கு சொல்றாங்க. நம்ம உணர்ந்துங்க, நம்ம எத்தனை பேர் உணர்றோம் நம்மளுக்கு தான் தெரியும். சிந்தித்து பார்த்தா நம்ம உணர்வோம். அப்படியே போன தெரியாது. அது எப்பவுமே ரிவர்ஸ் போன தட்டுங்க. எதனால ஆச்சு ஒரு விஷயம் நம்ம நடக்க, இதனால ஆச்சு, நம்ம எங்க தவறு பண்றோம், எங்க தேவன் நம்மளை தூக்குனாரு, எங்க தேவன் பாதுகாத்தாரு, நம்ம ரிவர்ஸ் பண்ணதான் தெரியும். அப்படியே குதிரை மாதிரி போகக்கூடாது, கழிவாடு போட்ட குதிரை மாதிரி போகக்கூடாது. நிதானமா அமர்ந்து நம்மளை ஆராய்ச்சிப்பாங்க. ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்த வருஷம் அவருடைய சீஷர்கள் அவர்களை நோக்கி பல ஜனங்கள் கூட்டமா ஜனங்கள் நெருக்காங்க, இதை கண்டும் இவ்வளவு கூட்டம் இருக்குது, இவ்வளவு கூட்டம் யாரு தொட்டாங்க எப்படி கேக்குறீங்க ஆண்டவரேன்னு கேட்கிறாங்க. யார் வேணா தொட்டுக்கலாம், தொட்டது யார் கேட்கு, அவரை தொட்டாலே அவருக்கு தெரியும், அவர் வஸ்திர தொட்டாலுமே அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா, இப்ப எவ்வளவு பெரிய வல்லமையான தேவன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்த வாசிக்கலாம். இது செய்தவனை நான் காணும்படிக்கு சுற்றி பார்த்தார். யாருங்க தொட்டாங்க? வாசிங்க. தன்னிடத்தை சம்பவித்ததை அறிந்து அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவருக்கு முன்பாக வந்து விழுந்து விழுணும். தேவன் நன்மை செய்தார், அப்படியே போகக்கூடாது, அப்படியே கண்டு காணாம போகக்கூடாது. தேவன் நன்மை செய்தார், அவர் பார்த்து வந்து விழுந்து, தேவனே என் கூக்குரலை கேட்டு என் பதில் செய்தே, என் ஜபத்தை கேட்டு எனக்கு உதவி செய்தே என்பவரே நன்றி சொல்லணும். சொல்றோமா? வந்து கலந்துட்டு செய்தாரா, செஞ்சாரு, செஞ்சாரு அப்படின்னு மறந்து போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. தேவன் ஆலயத்துல வந்து பணிந்து, முழங்கால் போட்டு பணிந்து, அதை தாழ்மையாக்கி, அதை தாழ்த்தி, தரை மட்டும் நம்மளை தாழ்த்தி வாழ வைத்த தெய்வத்துக்கு தலை குப்புற விழுந்த நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். வாசிக்கணும். அவர் அவளை பார்த்து, மகளே, விசுவாசம், விசுவாசம் நம்பிக்கை, நம்பிக்கையோடு நீங்க இருக்கணும். கடைசி நாளில் நம்பிக்கையோடு இருக்க. இமைப்போது அப்படி மாத்துறாரு, டக்குன்னு மாத்துறாரு. அதுதான் இந்த விசுவாசத்துடைய கடைசி நிமிஷம், வினாடி வரைக்கும் நம்மளை சோதிப்பாரு. டக்குன்னு மாத்தி ஈஸியா போயிடுவாரு. ஆமென், வாசிங்க. நீ சமாதானத்தோடு போய் நீ வேதனை நீக்கி சுகமாயிருக்கிற. தேவன் எப்படி சொல்றாரு? நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறாரு? சுகமா இருக்கிறாரு. நீ இப்படியே பிரச்சனையோடு இரு, இந்த கஷ்டத்தோடு இரு அப்படி நினைக்கிற தகப்பன் இல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பான தேவன், தாய் உள்ளம் படைத்த தெய்வம், இரக்கத்தின் பிரபு. நீ எந்த நிலையில் நீ ஆலயத்துக்கு வந்து அந்த நிலையிலே இருக்கணும்னு விரும்புகிற தெய்வம் இல்ல, அடுத்த லெவலுக்கு மாறணும்னு நினைக்கிறது. என் மகன் உயரணும், சமயத்துல வந்து தலை நிமிர்ந்து நடக்கணும் நினைக்கிற தேவன். நம்ம தான் சோர்ந்து சோர்ந்து போய் மறந்துடுறோம். அது அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜப ஆலயத்து தலைவனுடைய வீட்டில் இருந்து சிலர் வந்து, உங்களுடைய குமாரத்தி மரித்து போனார், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்தாது, மறைச்சு போயிட்டா, இனிமேல் அவர் வந்து கூப்பிட்டு அழைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க முடிச்சுட்டாங்க. அவங்க விசுவாசம் தான், விசுவாசத்தை குறிச்சுதான் அந்த அங்கீகாரம். விசுவாசம் இல்லாம என்ன பண்ணாங்க, அவர் மறைச்சிட்டா, இனிமேல் ஏன் வருந்தி போதகரை அழைக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க. வாசியம் பண்றது, அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்டபிறகு
ஜெப ஆலயம் தலைவனை நோக்கி பயப்படாதே. பயப்படாதே. விசுவாசமுள்ளவனாய் இரு. விசுவாசம் உள்ளவனாய் அதெல்லாம் இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு விசுவாசம் வேணும், அவர்கள் நம்பிக்கை வேணும். நம்பிக்கையோடு இரு, விசுவாசமா இரு. விசுவாசமா ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா வாசிமா, விசுவாசமுள்ளவனாய் இரு என்று சொல்லி விசுவாசம் உள்ளவனா இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. தேவன் மேல வைத்த நம்பிக்கையை இப்படி அப்படி குறைச்சிடாதீங்க. கொஞ்சம் கூட குறைக்காமல் எப்படி இருக்கணும், நம்பிக்கையோடு விசுவாசமா இருக்கணும். வாசிமா, பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர பேதுருவை தமிழத்தில் வருவதற்கு இடம் கூடாமல் அவர் வேற யாரும் கூட வரதுக்கு விரும்பல. அவர் செய்கிற அற்புதத்தை வந்து அவர் பெருமைப்படுத்த விரும்பல. அதனால யாரையும் கூப்பிடல. அவர் சீடர்கள் மாத்திரம் 3 பேரை கூப்பிட்டு என்ன பண்றாரு, வாசிப்பாங்க. ஜெப ஆலய தலைவன் வீட்டிலே வந்து அழுது புலம்புகளை கண்டு என்ன சொல்றாரு, உள்ள பேசு, நீங்கள் சத்தம் பண்ணியா, சன்னதி பண்ணி எதுக்கு அழுவீங்கன்னு கேட்கிறாரு. பிள்ளை மறிக்கவில்லை, தூங்கி கொண்டிருக்காங்க, நித்திரையா இருக்கிறார். மறைக்கல, நீங்க ஏன் அழுவுறீங்க, சத்தம் ஏன் போடுறீங்க, அழுவாதீங்க, நித்திரையா இருக்கான்னு சொல்றாரு. தேவனுக்கு தெரியும் அவர் யார். அவரு ஆராதிக்கிற தேவன் யாரு, ஜீவாதிபதி, ஜீவனுக்கெல்லாம் அதிபதி. கவனமா வச்சுக்கிறார், நம்ம ஜீவனுக்கெல்லாம் அதிபதி. எப்படி நீங்க ஜீவனுக்கெல்லாம் அதிபதி சொல்றீங்கன்னா, நம்மள மண்ணிலிருந்து உருவாக்கி அவருடைய சுவாசத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. ஆதாம்ல உருவாக்கி ஆதாமுடைய விலங்கை விழாவில் உடைத்து அதுக்கப்புறம் யாவால் உருவானது, நீங்க உருவானது. அதனால வந்து கணவனுக்கு மனைவியும் பாதி பாதிப்பாரு. கணவனுக்கு விழா என்பதுதான் நீங்க செல்லமா கூப்பிடுறது வந்து நம்ம கிறிஸ்தவ மதத்துல வந்து உங்க விழாயம் எங்கன்னு கேட்பாங்க, சமைச்சிருக்காருன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அது செல்லமா சொல்றது. இந்த விழாயம் வந்து சமைக்கிறாங்க. இந்த விழாயம் எங்க இருக்கான்னு கேட்டாங்கன்னா அவங்க அது வந்து கோர்ட் மாதிரி பேசுவாங்க. எங்க இருக்காங்க கேட்கறப்போ ஆலயத்துக்கு போயிருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வாசிமா, அதற்கு அவர்களை பார்த்து நகைத்தார்கள், சிரிச்சாங்க. செத்து போச்சு இவங்க சாவல பார்த்து நகைச்சாங்க, சிரிச்சாங்க. சிரிக்கிறவங்க கூட்டம் இருக்கிறதா செய்யும். ஆண்டவரை பார்த்து ஏழி பண்ற கூட்டம் இப்ப இல்ல, அப்பவே இருக்குது. ஆண்டவர் செய்த அற்புதத்தை பாருங்க, வாசிங்க. எல்லோரையும் வெளியே போக சொல்லிட்டாரு. கிட்ஸ் சிரிச்சிட்டீங்களா, நீங்க போங்க, சிரிச்சவங்க போங்க, வெளியே போங்க. அப்புறம் வாசிங்க. பிள்ளையுடைய தகப்பனையும் தன்னோடு கூட வந்தவர்களை அழைத்துக் கொண்டு பிள்ளையிடத்துல போய் பிரவேசித்தனா போய் அந்த இடத்துக்கு போய் பிள்ளையுடைய கையை பிடித்து சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன். அதான் அவர் வார்த்தை கட்டளைக்கால் நிற்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் சொன்னா அப்படியே நடக்கும். அவர் கட்டளைக்கால் நிற்கும். சொல்ற கட்டளை சிறு பெண்ணே எழுந்திருந்தார். இது 40. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். புரிஞ்சுதா? வாசிங்க. சிறு பெண்ணை எழுந்திருன்னு சொல்லி அர்த்தம். சிறு பிள்ளை எழுந்து நடந்தார். படுத்துறது எப்படின்னா நடந்தார். அதான் ஆண்டவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முடியாதத மறித்து போய் நாடி இல்லாம இருந்தது நடக்க செய்த தேவன். ஆமென். எசேக்கியேல் வசனம் உண்டு, குழந்தை எலும்புகளை உயிரடைய செய்வார். உயிரடைய செய்கிற தேவன். நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்ம அறியணும். அவர் எப்படி அவர் வல்லமை தெரியணும். அவருக்கு என்னென்ன அதிகாரம் இந்த பூமியில கொடுத்திருக்காங்கன்றது வந்து நம்ம அறியணும்.
இது எல்லாம் அவரோட கூடும். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் புத்தகம் 50வது அதிகாரம் 14-15 வாசிங்க. யாராவது வாசிங்க. 40 வசனம் சங்கீதம் 50 14 15. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளிட்டு உன்னதமானவருக்கு நன்மை பெற்றுதல். நன்மை வியாதியா இருக்கப்ப என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே நான் இதை செய்யறேன் அதை செய்யணும் வந்து வீர டைரக்ட் பேசுவாங்க. தனக்கு மீறுதல் தான் எல்லாமே. உங்களால முடிந்ததுதான் பொருத்தனை பண்ணுவோம். உங்களால முடியாத விஷயத்தை பொருத்தனை ஆண்டவர்கிட்ட பண்ணக்கூடாது. தப்பு. நம்ம எப்படி பண்ணிடணும்? நம்ம நிலை, நம்ம வருமானம், நம்ம தரத்தில் இருக்கிற என்ன சூழ்நிலை அதை வச்சுதான் என்னால இயங்குது. இது வந்து நான் இது செய்யறேன் பொருத்தனை வாசிப்பான். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுறார். ஏதாவது ஒரு பொருத்தனை வச்சு என்னை நோக்கி கூப்பிடுறாரு. ஆண்டவரே நான் ஒரு 10 ரூபாய் இந்த காணிக்க போடுறேன், செய்யறேன், இல்ல ஒருவருக்கு சாப்பாடு வாங்கி தரேன், ஆலயத்துக்கு வந்து இதை செய்யறேன், சகோதரிக்கு வந்து நான் செய்யறேன். உங்களுக்கு தெரியும் நம்ம ஜப வீட்டிலே யார் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும். இது தெரியாம செய்யலாம். அவங்க எங்களுக்கு தெரியாம அவங்களுக்கு உதவி செய்யலாம். சகோதரிக்கு இந்த உதவி நான் செய்யறேன், இந்த பணத்தை அவங்களுக்கு தரேன், ஏதோ ஒன்று தரேன், பணமோ பொருளோ ஏதோ ஒன்று தரேன், ஆலயத்துக்கு தரேன்றதோ ஏதோ ஒன்று அதை பொருத்தனை பண்ணி மறுவாசி. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடணும். ஆபத்து காலத்துல கூப்பிடணும். இப்ப கேட்டவங்க எல்லாம் விசுவாச பட்டியல் கேட்டிருப்போம். 3 காரியம் நம்ம பார்த்தோம். இந்த மார்க்ல வந்து 5ஆம் அதிகாரத்துல 3 காரியம் பார்த்தோம். 3 காரியத்திலும் விசுவாசம் தான், நம்பிக்கை தான். நம்பிக்கை விசுவாசத்துக்கு பண்ணி அடுத்த நிலைக்கு நம்ம போறப்போ அதுதான் இது. விண்ணப்பம் செய்யறது. வாசி. நான் உன்னை முதல் வாசிக்கலாம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நான் உன்னை விடுவித்தனை என்ன பண்ணுவேன்? அவர் என்ன நம்புறதா இருப்பாங்க, விட பணமோ காசு எதிர்ப்பாங்கல்ல. நீ வந்து என்னை மகிமைப்படுத்துவாய், என்னை உயர்த்துவாய். அல்லேலூயா. உன்னை உயர்த்துவ, என் நாமத்தை சொல்லுவ, என் தேவன் சுகம் கொடுத்தார் என்று சொல்லுவேன் என்று நம்பிக்கையோடு கூட இருக்கிறார். உன்னை சந்தேகமே படல. வாசிங்க. நீங்க வந்து மகிமைப்படுத்தணும். தேவன் செய்த நன்மையை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பின் இயேசுவே, அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த மார்க்கின் புத்தகம் சங்கீதம் புத்தகத்தில் ஆண்டவரே இதோடு கூட ஈடுபட்டிருக்காரு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி கோடி ஸ்தோத்திரம். மீதான பகுதி பொறுப்பெடுத்து நடத்திருக்கோம். நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். அல்லேலூயா.